ஸோ நீங்கள் எல்லாரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் டைம் இருக்குது, இன்னும் என்ஜாய் பண்ணலாம். இன்னும் டைம் வி ஹவ் டு ப்ளே மோர் கேம்ஸ். ஐ திங்க் ஸோ ப்ளே ஏரியா வந்து டைம் கிடையாது. இந்த ஏரியா மட்டும்தான் நம்மளுக்கு டைம். ஓகே ஃபைன். ஸோ ஒன் மோர் ரவுண்ட் ஆஃப் த்ரோபால். ஆமாம், ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து இப்போ கோடை விழா இந்த ட்ரிப் தான் ஆரம்பிச்சிருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம ஒன்லி தமிழ் நியூ இயர் அண்ட் தீபாவளி ப்ரோக்ராம் 2 தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மோர் இன்ஃபர்மேஷன் இளங்கோ வில் டாக் டு யூ ஆஸ் டாக் டு ஆல் த இன்ஃபர்மேஷன். ஸோ நான் வந்து இளங்கோட்ட கொடுக்குறேன். ஸோ இளங்கோ ஃபர்ஸ்ட் வெல்கம் டு திஸ் ப்ரோக்ராம். பாலா இப்போதைக்கு அவருக்கு டிராவல் இருக்காரு, இல்லாட்டி அவரு தேங்க்யூ கார்த்திக். ஓகே, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். கிழக்கு அயோவா தமிழ் சங்கம் என்ற பேரில் நம்ம வந்து நான் ப்ராஃபிட் அமைப்பை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். நாங்கள் மோஸ்ட்டாக நம்மளோட நோக்கம் என்னன்னா தமிழ் மொழி, பண்பாடு, பாரம்பரியம் உள்ளிட்ட இலக்கியம், கல்வி, நற்பணி செயல்பாடுகள் செய்கிற மாதிரி தான் நம்மளோட பங்களிப்பு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டிஸ், ஜென்ரல் கமிட்டி. ஸோ இதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பாலாஜி சொல்லுவார் என்னென்ன அவங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஸோ உறுப்பினர்கள் இப்போ ஆண்டுக்கு நம்ம வந்து ஆனுவல் ஃபீ கலெக்ட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணுறோம். ஆனால் இந்த இயர் இல்லை. ஸோ அதுக்கு வந்து 18 இயர்ஸ்க்கு அபோவ்க்கு தான் கலெக்ட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணுறோம். ஸோ ஸ்டில் வி ஆர் இன் அங்கன்னா அது வந்து பரிசீலனை பண்ணிட்டு இருக்கோம். எப்போ அதை கலெக்ட் பண்ணலாம், எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு நான் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் பேசிட்டுருக்கோம். சரிங்களா? ஸோ தேர்தல் இப்போ பார்த்தீங்கன்னா அதுவும் டீட்டெயிலாக பாலாஜி பேசுவார். எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டியில் எப்படி வந்து தேர்ந்தெடுக்கிறது, தலைவர், துணை தலைவர்லாம். ஸோ வாலண்டியர்ஸ்லாம் எப்படி அவங்கள வந்து வழி நடத்துறது. ஸோ அது டீட்டெயிலாக வந்து ஸோ முக்கியமாக என்னென்னா நம்ம வந்து மொத்தம் 4 விழா பண்ண போகிறோம். ஒன்று வந்து பொங்கல் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி எண்டில். ஸோ அந்த டைமில் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் சித்திரை விழா வந்து ஏப்ரல் ஆர் மே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதான் இப்போ கோடை விழா வந்து இப்போ ஆகஸ்ட் 2 ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஒரு பிளான். இது வந்து நெக்ஸ்ட் இயரும் கண்டினியூ ஆகும். ஸோ இலையுதிர் விழா வந்து தீபாவளி அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஃபால் ஃபெஸ்டிவல், அதாவது இலையுதிர் விழான்னு சொல்லிட்டு அக்டோபர், நவம்பர் அந்த டைம் ஃப்ரேமில் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் இதை தவிர்த்து பெட்னான்னு ஒன்று இருக்குது. பெட்னான்னா என்னென்னா ஃபெடரேஷன் ஆஃப் தமிழ் சங்கம் ஆஃப் நார்த் அமெரிக்கா. ஆல்ரெடி 65 தமிழ் சங்கம் பெட்னா கூட இணைஞ்சிருக்காங்க. நம்மளும் அது ஒன் ஆஃப் த பார்ட். ஸோ லாஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா நார்த் ஒரு பெரிய அது வருஷம் நடக்கும். லாஸ்ட் இயர் வந்து நார்த் கலர் நடந்தது. அது எல்லாவோட சங்கமும் சொல்லிட்டு எல்லா சங்கமும் இருக்கிற கிட்ஸ் இல்லை பேரண்ட்ஸோ இல்லை அவங்களோட கலைகள் ஏதாச்சும் போய் அங்கே வந்து நம்ம ப்ரெசென்ட் பண்ணலாம். ஸோ அவங்களுக்கு ஸ்லாட் தருவாங்க. அந்த ஸ்லாட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போயிட்டு அங்கே வந்து ஈவெண்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஜூலை 2, 3, 4 நியூ ஜெர்சி நடக்குது. ஸோ ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா நியூ ஜெர்சியில் என்ஜே தமிழ் பேரவைன்னு சொல்லிட்டு அவங்க பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து நம்மளை வந்து ஆக்சுவலாக இந்த இயர் அண்டு இல்லை ஸ்டார்டிங் நெக்ஸ்ட் இயர் தே வில் பி கம்மிங். அவங்க வந்து நம்மளை பார்த்துட்டு ஃபெட்னானா எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபெட்னா அது மட்டும் இல்லை. ஸோ அதை தவிர்த்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதான் இப்போ சில்ட்ரனுக்கு வந்து சில வேலை வாய்ப்புகள் எப்படி அடுத்த லெவல் போகிறது. ஸோ இது வந்து டோட்டல் யுனைடெட் ஸ்டேட்ஸும் கனடாவும் சேர்ந்து. சரிங்களா? ஸோ வி ஆர் டு நம்ம வந்து இங்கே இருக்கிற நம்மளோட என்ன பண்ணுறோமோ அதே நம்ம போய் வெளியில் போய் பண்ணும்போது நம்ம வந்து எக்ஸ்போஸ் ஆகும். ஸோ நிறையா நம்மளுக்கு கான்டாக்ட்ஸ் கிடைக்கும். அதை பேஸ் பண்ணி நம்ம சில்ட்ரன்ஸுக்கு வந்து அடுத்து ஹையர் எஜுகேஷனுக்கோ ஸோ அந்த மாதிரி நிறையா தேர் கிவிங் ஐடியாஸ் அந்த மாதிரி கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ அதுதான் ஒரு மெயின் இது. ஸோ அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா அதான் மெயினாக வந்து மாநாடு நடத்துவாங்க அந்த 3 நாள். அது நம்ம இதுலேருந்து யாராவது வந்து அங்கே போய் ப்ரெசென்ட் பண்ணுவோம். ஸோ ஆல்ரெடி சாந்தின்னு சொல்லிட்டு அயோவாவில் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து we want 3 or 4 delegates நம்ம வந்து அங்கே போய் ப்ரெசென்ட் பண்ணணும். அதை தவிர்த்து நம்மளோட பசங்களும் அங்கே போய் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஏதோ பரதநாட்டியமோ இல்லை டான்ஸோ whatever
அந்த மாதிரி ஒரு பெரிய எக்ஸ்போஷர் இட்ஸ் நாட். ஸோ ஆல் ஓவர் யூஎஸ்ல இருக்கிற எல்லா சங்கமும் அங்கே வந்து ஒன்று தான் வந்து கட்டணும். ஸோ அதில் வந்து ஆல்ரெடி வி ஆர் மெம்பர். ஸோ வெப்சைட்டில் போனீங்கன்னா மெம்பர் லிஸ்ட்டில் வி ஆர் ஒன் ஆஃப் த மெம்பர் ஃபார் தம். ஸோ கொடி கூட இருக்குல்ல, அப்படியே சொல்லிட்டு நம்மளுக்கு கொடி இருந்துச்சு லாஸ்ட் டைம். ஆனால் கொடி பிடிக்கிறதுக்கான ஆள் இல்லை. ஸோ பெட்னாகரதா சொன்ன மாதிரி நான் ஃபுல் நார்த் அமெரிக்காவில் யூஎஸ் ப்ளஸ் கனடாவில் அவங்க எல்லா சங்கமும் வந்துருந்தாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ஃபிளாக் ஹாய்ஸ்டிங் மாதிரி லைக் பேனர் வச்சுட்டு அவங்க வந்து யார் அங்கேருந்து வந்திருந்தாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி பண்ணியிருந்தாங்க. போன வருஷம் நம்ம இதுலேருந்து யாரும் போய்க்க முடியல, பட் நமக்குன்னு ஒரு பேனரும் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. நம்மளுக்கு வந்து ரொம்ப ஷார்ட் டைம் ஆக்சுவலி, ஸோ பிகாஸ் வி ஜஸ்ட் ஜாயின் அண்ட் தென் நம்மளால இது கோஆர்டினேட் பண்ணி போக முடியல. பட் நெக்ஸ்ட் இயர் இது சொல்கிறாங்க அந்த 3 day ஈவெண்ட்டுங்கிறது வந்து வெறும் கல்ச்சுரல்ஸ் மட்டும் கிடையாது. அதில் பார்த்தீங்கன்னா வந்து பிஸ்னஸ் ஆண்டர்ப்ரனர்ஷிப் இருக்கும். தென் அதுக்கப்புறம் வந்து ஹையர் எஜுகேஷன் ஓரியன்ட் ஸ்பெஷல் கோர்சஸ் வச்சுருந்தாங்க. தென் அதுக்கப்புறம் வந்து ஸ்பீக்கர்ஸ் கெஸ்ட் ஸ்பீக்கர்ஸ்ன்னு சொல்லிட்டு வெளியிலேருந்துலாம் நிறைய பேர் கூட்டியிருந்தாங்க. கருத்து அரங்கம் வச்சுருந்தாங்க. ஈவன் நம்ம இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ரமேஷ் வந்து அவர் ஷார்ட் ஃபிலிம்ஸ் அதுக்குன்னு தனியாக வச்சுருந்தாங்க. டேரக்டர்ஸ் அப்கமிங் டேரக்டர்ஸ்க்கு வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரி அதுக்குன்னு வந்து தனியாக ஒரு கமிட்டி வச்சு அதை ரிவ்யூ பண்ணி வேறு ஏதாவது கைட்லைன்ஸ் அவங்களுக்கு கொடுக்குறது, அதை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு இன்னும் அவங்களுக்கு எஸ்பெஷலி நம்ம சோஷியல் மீடியாவில் எல்லாம் லைக் அகைன் மோர் அண்ட் மோர் அவங்க எக்ஸ்போஷர் எப்படி அவங்களுக்கு கிடைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து நிறையா அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஓவரால் again not just cultural, it's much more than that. அந்த 3 day eventங்கிறது along with food and things like that, again networking சொன்ன மாதிரி it's a time where people can go and mix and mingle and find out what other things are going around in North America and Canada, especially on the Tamil community and how they can all go to the Okay, thank you Balaji. So thank you. நான் மற்றபடி எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி நம்ம எப்படி வாலண்டியர்ஸை வந்து அந்த டீல்ஸை வாலண்டியர் பேசுவோம். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருந்தால் யூ கேன் ரீச் அவுட் என்ன ரிலேட்டடாக இல்லை நம்ம தமிழ் சங்கம் ரிலேட்டடாக கொஸ்டின்னா வி கேன் ரீச் அவுட் யார் பேரில் யாரோ வரும். தேங்க்யூ. இப்போ நான் வந்து ஃபர்தராக வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக இந்த தமிழ் சங்கத்தோட எப்படி வந்து ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஃபஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தமிழ் சங்கங்கிறது ஒரு சங்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே வந்து முதல்ல வந்து ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்னு ஒரு குரூப், அவங்க தான் வந்து இதுக்கான ஒரு விஷனை செட் பண்ணுற ஒரு குரூப். ஸோ இந்த இதில் வந்து இப்போ வில்ஃப்ரெடு, கார்த்திக், நான், இளங்கோ, அப்புறம் பாலா, நாங்கள் 5 பேர் வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸாக இப்போ இருக்கோம். நாங்கள் வந்து இந்த தமிழ் சங்கத்துக்கு வந்து என்னென்ன மாதிரிலாம் பண்ணலாம், வேற இந்த சங்கம் மூலமாக அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது. ஏன்னா கார்த்தி சொன்ன மாதிரி இது வரைக்கும் நம்ம ஒரு குழுவாக என்றைக்குமே சேர்றதுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் கல்ச்சர், ஒரு டைம் ஆஃப் இயர், ஒரு சித்திரை திருவிழா இருக்கும், அது வந்து ஒரு கல்ச்சரல் ஈவெண்ட் மாதிரி வச்சு நம்ம மோஸ்ட்டாக பண்ணுவோம். அண்ட் டாப் ஆஃப் வேற ஏதாவது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு நற்பணிகளாக இருக்கட்டும், வாலண்டியர் ஆர்கனைசேஷன் மாதிரி அப்படிலாம் சில பேர் இப்போ புது யங் ஜெனரேஷனாக வந்து இந்த யூஎஸோட ஹையர் எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி வாட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதை பற்றி பெருசாக வந்து அறிமுகமாகும்போது வந்து நம்மளோட முன்னாடியே இருந்தவங்க அவங்க ஃபேமிலிஸ் வந்து கிட்ஸ் அவங்கெல்லாம் வந்து இப்போ ஹையர் ஸ்கூல் முடிச்சுட்டு ஹையர் எஜுகேஷன் போயிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எப்படி நம்ம ஷேர் பண்ணிக்க முடியும், அந்த விதத்துலையும் வந்து நம்ம சங்கம் மூலமாக எப்படி டெவலப் பண்ணிக்கலாங்கிறதும் வந்து இந்த சங்கத்தோட நோக்கமாக நம்ம கொண்டு போகலாம்னு பார்த்துருக்கோம். ஸோ இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஆன் டாப் ஆஃப் இட் பார்த்தீங்கன்னா வந்து இவங்க அடுத்த ஒரு இது வந்து முக்கியமான பொறுப்பு என்னன்னா ஒரு தேர்தல் ஒரு எலெக்ஷன் மாதிரி ஒன்று பண்ணி எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி ஃபர்ஸ்ட் ஒன்று ஃபார்ம் பண்ணணும். இந்த எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டிங்கிறவங்க வந்து இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் செட் பண்ணுற ஒரு விஷனை வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறவங்க அவங்க. ஸோ தே ஆர் த ஒன் ஹூ பேசிக்லி மேக் திங்ஸ் ஹேப்பன் அந்த இடத்துல. ஸோ இதுக்கு எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டிக்கு வந்து ஒரு எலெக்ஷன் மாதிரி வச்சு ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு சர்வே ஏற்கனவே முன்னாடி அனுப்பி இருந்துச்சு. அது சில பேர் ஏற்கனவே வந்து இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருந்தாங்க. ஃபர்தராக வந்து இன்னும் இந்த புதுசாக சொல்கிற விஷயத்தை வச்சு பார்த்தீங்கன்னா வந்து வேறு யாருக்காவது இன்னும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் டூ வாலண்டியர் யுவர்செல்ஃப். எங்கள் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் யாரையாவது ரீச் அவுட் பண்ணுங்கள், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஒரு எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டியில் வந்து எடுத்து செய்கிறதுக்கு எனக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னா ப்ளீஸ் டூ வெல்கம் யுவர் செல்ஃப் ஆல்டுகெதர். ஓகேங்களா? எகைன் இந்த எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு லீடர்ஷிப்கான ஒரு அடித்தளம் போட்டு கொடுக்கும். ஏன்னா வந்து இவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷனில் வந்து again that's where the leadership skills will be developed, right? நம்ம வந்து எப்படி வந்து நம்மளோட
எப்படி சொல்றது, நம்மளோட ஸ்கில்ஸை வந்து எஸ்பெஷலி லீடர் ஸ்கில்ஸ் இன்னும் ஃபர்தராக டெவலப் பண்ணுறதுக்காகட்டும், ஆனால் வந்து நமக்கு இருக்கிற டேலண்ட் வந்து மூலமாக வந்து நம்ம சங்கத்தை ப்ளஸ் ஆனால் வந்து நம்ம சமூகத்தை வந்து எப்படி அடுத்தது கொண்டு போகலாங்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கூட. ஸோ ப்ளீஸ் டூ மேக் யுவர் செல்ஃப் தட் தேர் இஸ் a very good opportunity in front of us to lead the team. Again, இந்த எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டிங்கிறது every year there will be a change in that. ஓகேங்களா, ஒரு அசிஸ்டன்ட் ஆர் கைண்ட் ஆஃப் வந்து அசோசியேட் இருக்கவங்க வந்து நெக்ஸ்ட் இயர் வைஸ் பிரசிடென்ட் இருக்கவங்க வந்து நெக்ஸ்ட் இயர் பிரசிடென்ட் அவங்க வந்து அதுல இருந்து கற்றுக்கிட்டு then they would be able to lead for the next year. அந்த மாதிரி 2 வருஷம். ஸோ இந்த எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்ஸ் வித் பிரசிடென்ட், ஒரு தலைவர் வந்து இருப்பாரு, அப்புறம் துணைத் தலைவர் ஒரு வைஸ் பிரசிடென்ட் இருப்பாங்க, செக்ரட்டரி ஒரு செயலாளர், அதுக்கப்புறம் ஜாயின்ட் செக்ரட்டரி ஒரு இணை செயலாளர், ஃபைனலாக ட்ரெஷரர் பொருளாளர். நம்ம பண்ணுற செலவுகளாகட்டும் இதுதான் சங்கத்துக்கான ஏன்னா வந்து நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். ஸோ வில் பி ஹேவ் டு பேசிக்கலி ஷோ ரெக்வெஸ்டட் வி ஹேவ் டு பேசிக்கலி ப்ரொவைட் டாக்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் லைக் தட். அதனால ஒரு ட்ரெஷரரும் இருப்பாங்க. நம்ம சங்கத்துக்காக வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இப்போதைக்கு எல்லாம் செட் பண்ணி வச்சிருக்கு. ஸோ வந்து இந்த எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி ஒன்று ஃபார்ம் ஆச்சுன்னா தென் யூ வில் பி கைண்ட் ஆஃப் ஹேண்டிங் இட் ஓவர் டு தெம் அண்ட் தட் வே தே வில் பி ஏபிள் டு பேசிக்கலி மேக் திஸ் ஆஃபர். நான் எனக்கு சொன்ன மாதிரி இந்த வருஷம் வந்து இந்த காலண்டர் இருக்கு 25 வந்து எந்த ஒரு ஆனுவல் ஃபீ அந்த மாதிரி எதுவும் வாங்கலாம். பட் வித்தின் த எண்ட் ஆஃப் திஸ் காலண்டர் இருக்குல்ல அதுக்கான செட்டப்லாம் எல்லாம் ரெடி பண்ணிட்டு எக்ஸிக்யூட்டிவ் செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கும் ஒரு பேஸ் லைன் டிஃபைன் பண்ணிட்டோம்னா தென் வி வில் பி ஏபிள் டு கெட் a future view. அதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து ஆனுவல் ஃபீ வச்சுட்டு அகைன் ஒன் டைம் ஆனுவல் ஃபீ வாங்குறத வச்சு வந்து இந்த 4 விழாக்கள் சொன்னாங்க, அது 4 விழாக்கள் ப்ளஸ் இந்த கோடை விழா இது எல்லா விஷயமும் வந்து எப்படி அதை வச்சு மேனேஜ் பண்ணி முடியுங்கிறதையும் பார்த்துட்டு பண்ணலாம்னு ஒரு பிளான் இருக்குது. ஸோ இந்த எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டின்னு சொல்றது வந்து அவங்களுக்கு வந்து இந்த நிகழ்ச்சிகள் இந்த 4 நிகழ்ச்சிகள் சொன்னால அதை வந்து திட்டமிட்டு நல்லா செயல்படுத்துறது, அதுக்கான ஒரு லீடர்ஷிப் வேணும். அதுக்கப்புறம் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் கூட எதுனாலும் கலந்துக்கிட்டு அடுத்தது என்ன பண்ணலாம், வேறு ஏதாவது ஒரு சேலஞ்சஸ் இருக்குது அல்லது வந்து தே நீட் மோர் ஹெல்ப் அந்த மாதிரி இருந்துச்சு வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து ஸ்டெப் பண்ணி ப்ரொவைட் எனி சப்போர்ட் ஆஸ் வெல். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டிங்கிறவங்க தான் வந்து மற்ற இருக்கிற நார்மல் ஜெனரல் கமிட்டிஸ் இருக்காங்கல்ல, அதர் பேசிக் மெம்பர்ஸ் இருக்காங்களா, அவங்களுக்கு வந்து எந்த கம்யூனிகேஷன் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து அவங்க ஆர்கனைஸ் பண்ணி தான் வாலண்டியரிங் பண்ணுறதாகட்டும் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து இந்த எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி தே வில் பேசிக்கலி டேக் த லீட் அண்ட் பேசிக்கலி மேக் தட் ஹேப்பன் லைக் தட். ஓகேங்களா, ஸோ இந்த ஒவ்வொரு நிகழ்ச்சின்னு எடுத்தாவே நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம கூட பண்ணியிருக்கோம், பொங்கல் விழா ஆகட்டும் அல்லது தீபாவளி விழா ஆகட்டும் ஒரு சாதாரணமாக பண்ணிட முடியாது. அதுக்கு வந்து எல்லாத்தோட வாலண்டியர்ஸ் இல்லாமல் எந்த ஒரு ஈவெண்ட்டுமே நம்ம சமூகத்துக்கு இவ்வளோ பெரிய சமூகத்துக்கு வந்து நல்லபடியாக கொண்டு போக முடியாது. ஸோ ஆஃபீஸாக இந்த எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி வந்து அவங்க அந்த நான் சொன்ன ஒரு 6 பேர் மட்டும் வச்சு பண்ண முடியாது. இதுக்கு எல்லாத்தோட ஒத்துழைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அங்கே தான் வந்து இந்த வாலண்டியர்ஸ்ல இருக்காங்க. இந்த வாலண்டியர்ஸ்ங்கிறது வந்து அந்தந்த ஈவெண்ட்டுக்கு நம்ம போயிட்டு வாங்கன்னு சொல்லி பண்ணிட்டு முடியாது. வி ஹேவ் டு பேசிக்கலி வாலண்டியர் அவர்செல்ஃப் தான். அதுக்கு நம்ம ஒரு குரூப் ஒன்று ஆரம்பிச்சு வாலண்டியர் குரூப் ஒன்று ஆரம்பிச்சு அந்த குரூப் வந்து அதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ தட் யூ நோ தட் தே ஆர் தேர் ஃபார் அஸ் டு பேசிக்கலி மேக் தட் ஹேப்பன். ஒரு எந்த ஒரு ஈவெண்ட் இருந்தாலும் அதுக்கு வந்து எடுத்து நடத்துறதுக்கு அந்த வாலண்டியர்ஸ் பின்னாடி இருக்காங்கிற ஒரு சப்போர்ட் இருக்கும். அந்த எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டிக்கும் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸும் அந்த ஒரு நம்பிக்கை இருக்கும், அதை வச்சு பண்ணிட முடியும் அப்படின்னு. ஸோ பேசிக்காக பார்த்தா நமக்கு என்னென்ன டைப் ஆஃப் கமிட்டிஸ் இருக்குன்னு பார்த்தா ஒரு ஈவெண்ட் கமிட்டி. அந்த ஈவெண்ட் கமிட்டிங்கிறவங்க தான் வந்து ஒரு நிகழ்ச்சி ஒன்று ஆரம்பிக்க போகிறோம், இந்த மாதிரி பண்ண போகிறோம், அதுக்கான என்ன பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து அந்த ஈவெண்ட் கமிட்டி பார்ப்பாங்க. அவங்க வந்து ஒரு அஜெண்டா கொண்டு போயிட்டு அதுக்கு வந்து என்ன மாதிரி வந்து ஒரு ஆங்கரிங் என்ன மாதிரிலாம் பேசணும், அந்த இடத்துல என்ன நமக்கு அந்த தீம் என்ன அந்த வருஷத்துக்கானது அப்படிங்கிற மாதிரி நம்ம கொண்டு போகிறது. அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்களுக்கு வந்து எப்படி அவங்க ஊக்குவிக்கிறது, ஏதாவது பரிசாகட்டும் அப்படி இல்லாட்டி வந்து வேறு என்னென்ன மாதிரி டைப் ஆஃப் புது ஈவெண்ட்ஸ் எல்லாம் பண்ணலாமாங்கிறதுலாம் வந்து ஈவெண்ட் கமிட்டி டிசைட் பண்ணுவாங்க. அப்புறம் ஃபுட் கமிட்டி, முக்கியமான கமிட்டி. எந்த ஒரு விழாவும் சாப்பாட்டில் தான் வந்து நல்ல விதமாக முடியும் இதாகுது. அதோட சக்ஸஸே வந்து அந்த ஃபுட்டுதில் தான் இருக்குது. ஸோ அந்த ஃபுட் கமிட்டிக்கு முக்கியமான பொறுப்பு மெனு வந்து கரெக்டாக ரெடி பண்ணிட்டு தென் அதுக்கப்புறம் ஜெனரல் கமிட்டியோட வச்சுட்டு எப்படி பண்ணலாங்க, ஒன்றா வெளியில் வாங்குறோமா பின்னாடி நம்மளே சமைக்கிறோமா, அது எல்லாமே வந்து அந்த ஃபுட் கமிட்டி டிசைட் பண்ணுறதா இருக்கும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து சர்வே அனுப்பி எத்தனை பேர் வராங்க அதுக்கான பிளானிங் அதுதான் வந்து ஃபுட் கமிட்டியோட மேஜர் இதாக இருக்கும். ப்ளஸ் ஃபெசிலிட்டி கமிட்டியோட மீட் பண்ணிட்டு எந்த ஃபெசிலிட்டியில் எவ்வளோ தூரத்துக்கு நம்மளால பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதையும் வந்து கரெக்டாக வந்து பிளான் பண்ணுறது அவங்களோட இருக்கும். டெக்கரேஷன் கமிட்டி லாஸ்ட் கப்புள் ஆஃப் இயர்ஸ் எல்லாரும் பார்த்துருப்பீங்க எவ்வளோ சிரத்தை எடுத்து பண்ணியிருந்தாங்கன்னு, அழகாக பண்ணியிருந்தாங்க. வருஷம் வந்து டிஃப்ரெண்ட் தீம்ஸ். டெக்கரேஷன் கமிட்டி இஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஒன். நம்மளோட எஸ்பெஷலி நம்ம தீபாவளி இதுக்கு பார்த்தீங்கன்னா
ரொம்ப விமர்சனமா பண்ணுவாங்க அந்த அந்த இதெல்லாம் பொறுத்த வரைக்கும். எவ்ரி இயர் எவ்ரி ஒன் வில் ஹேவ் அ மெமரி வித் அஸ், ரைட்? ஒரு போட்டோ இப்படிதான் வீட்டில் இருக்கும், நம்ம கிட்ட எல்லாரும் ஃபேமிலி போட்டோ எப்பயுமே இருக்கும் அந்த இடத்துல. அந்த மாதிரி இருக்கிறது. பேக் ஸ்டேஜஸ் ப்ளஸ் அவங்க வந்து அந்த ஈவெண்ட்ஸுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டான்ஸ் கமிட்டி ஆகட்டும், அவங்களுக்கெல்லாம் வந்து ஏதாவது தேவைன்னா அதுக்கான பண்ணுறது எல்லாமே டெக்கரேஷன் அவங்களும் பார்த்துக்கிறாங்க. ஃபெசிலிட்டி கமிட்டிங்கிறது வந்து அந்த ஒரு ஃபெசிலிட்டியை கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணுறது. ஏன்னா வந்து சில நேரத்தில் வந்து நமக்கு நம்மளோட சங்கம் வளர வளர ஆளுங்க நிறையா வர நம்மளோட நார்மலாக பார்க்குற ஒரு ஃபெசிலிட்டி வந்து நமக்கு வந்து சூட்டாக வரும்போது வந்து மற்ற இடத்துல வேறு எந்த மாதிரி கிடைக்குங்கிறது கரெக்டாக அப்படி நெகோஷியேட் பண்ணி அதுக்கான ப்ரைஸஸ் மேனேஜ் பண்ணிக்கிறது எல்லாமே அவங்களோட. ப்ளஸ் அவங்க வந்துட்டு வந்து ஃபுட்டுக்கும் வந்து கரெக்டாக சூட்டபிளான ஒரு ஒரு ஃபெசிலிட்டி இருக்குமாங்கிறதையும் பார்த்து பண்ணணும். அப்புறம் அந்த எண்ட் ஆஃப் த டே வந்து முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஃபெசிலிட்டி ரிட்டர்ன் பண்ணிட்டு போகிறதுக்கு அந்த ஃபெசிலிட்டி கமிட்டி தான் வந்து க்ளீன் அப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துப்பாங்க. ஓகே, அலாங் வித் அடுத்தவங்களோட ஹெல்ப் தான். அப்புறம் சர்விங் கமிட்டி, எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் ஃபுட் கமிட்டியோட தான் வந்து சர்விங் கமிட்டி வரும். பட் அது வந்து லிட்டில் மோர் தேன் தட் ஃபுட் ப்ரிப்ரேஷன் ரைட், அதுக்கானது. ஃபைனலாக வந்து ட்ரெஷரர் அவங்களுக்கான ஹெல்ப்புக்கு வந்து ஒரு ஃபைனான்ஸ் அண்ட் பர்ச்சேஸ் கமிட்டி. ஏன்னா வந்து ட்ரெஷரர் வந்து இது மேனேஜ் ஆல் த பில்ஸ் அண்ட் செட்டில்மெண்ட்ஸ் திங்ஸ் லைக் தட். பட் அது பர்ச்சேஸ் கமிட்டின்னு ஒருத்தவங்க வச்சு அவங்க தான் அந்த ஈவெண்ட்டுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது என்ன பண்ணணும் என்ன வாங்கணுங்கிறது வந்து அவங்களோட மேற்பார்வையில் சில நடக்கும். பட் ட்ரெஷரர்கிட்ட வந்து ஆஃபீஸாக இதை கம்யூனிகேட் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரா டவுன் பேசுகிற இடத்துல. அதனால் பிஃபோர் மேக்கிங் எனி மேஜர் டெசிஷன் அந்த கமிட்டி வந்து ட்ரெஷரர் கூடயும் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி கூட பேசிட்டு தகுந்த மாதிரி இது பண்ணிடுவோம். ஓகேங்களா? செகண்ட், இப்போ அடுத்தது சொன்ன மாதிரி வாலண்டியர்ஸ் ஆனது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த கீ ஸ்டோன்ஸ் ஆஃப் அவர் ஈவெண்ட். ஓகேங்களா? எந்த ஒரு ஈவெண்ட் ஆகுது இந்த சங்கத்தோட முதுகெலும்பே வந்து இந்த வாலண்டியர்ஸ் தான். ஓகே, இந்த ஜென்ரல் மெம்பர்ஸ்னு சொல்லலாம், வாலண்டியர்ஸ்னு சொல்லலாம். பட் தே ஆர் த ஒன் ஹூ பேசிக்கலி எவென்ச்சுவலி மேக் தட் அஸ் அ பிகஸ்ட் சக்ஸஸ். ஓகேங்களா? ஸோ அந்த வாலண்டியர்ஸ்க்கானது தான் நம்ம பார்த்து பார்க்கணும். எல்லாரும் வரணும், எல்லாருக்கையும் பங்கு கொள்ளணும், அதுதான் இது. ஓகேங்களா? கேட்டு பண்ணுறதோட வந்து எல்லாரும் முன்னாடி வந்து நீங்களாக வந்து இதை எடுத்து பண்ணணும். அதுக்கான வாலண்டியர்ஸ்க்கு வந்து ஒரு சர்வே மாதிரி ஒன்று அனுப்புகிறோம். யார் இன்ட்ரெஸ்ட் நீங்களும் பண்ணுங்க. ஓகேங்களா? ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் கமிட்டி இதில் தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் ரொம்ப இருக்குது. சில பேருக்கு வந்து டெக்கரேஷன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அதுதான் உங்களுக்கு ரொம்ப இன்வால்வ் பண்ணால் ப்ளீஸ் டூ. அந்த மாதிரி வந்து நீங்கள் அதை உங்கள் நோட்ஸ் கொடுத்துக்கலாம். சில பேருக்கு ஃபுட்டு தான் ரொம்ப பிடிக்கும். இல்லாமல் கமிட்டி அந்த மாதிரி தான். இப்போ கடைசியாக வந்து ஐடி விங். இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கப்பல் ஆஃப் இயர்ஸ் வந்து யூடியூப்ஸில் நம்ம லைவ் டிவி ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். நமக்கு அந்த நேரத்தில் கலந்துக்க முடியாதவங்க வந்து அதை பார்த்துக்கிறதுக்கு அதை வந்து ஆல்வேஸ் இட் இஸ் ரிமெம்பரன்ஸ், இட் இஸ் ஆல்வேஸ் அவைலபிள் யூடியூப்ல. நமக்குன்னு ஒரு யூடியூப் சேனல் ஒன்று வச்சுருக்கோம், நமக்குன்னு ஒரு அக்கௌண்ட் வச்சுட்டு அதில் அதில் பண்ணிட்டு எல்லா வருஷத்துக்கு வந்து அதில் தான் நம்ம போட்டு பண்ணியிருக்கோம். ஸோ வந்து இட்ஸ் குட் ரெமெம்பரன்ஸ் ஃபார் டு மேக் இட். அதுக்கு வந்து ஐடி விங் எஸ்பெஷலி ஆடியோ அண்ட் வீடியோ ப்ளஸ் அவங்க வந்துட்டு வந்து இந்த ரெக்கார்டிங் சைட் அது எல்லாமே வந்து ஐடி விங் பார்த்துக்கிறாங்க. ஸோ அதான் வாலண்டியர்ஸ் பற்றி சொன்னது தான். இப்போ வந்து சர்வே மாதிரி நடத்துகிறோம், அதில் வந்து எல்லாரும் வாலண்டியர்ஸ். ஆனால் வந்துட்டு வந்து அந்த ஈசி கமிட்டிக்குமே வந்து யார் யார் எடுத்து முன்னாடி வந்து பண்ண போகிறீங்க அதை சொன்ன ஒரு 6 பேருக்கு வந்து கட்டாயம் வேணும். அது ஏன்னா வந்து இந்த வருஷத்துக்குள்ள வந்து எல்லாம் முடிவு பண்ணிட்டு இந்த வருஷம் வந்து எலெக்ஷன் வரைக்கும் போகுமாங்கிறது தெரியல. ஏன்னா வந்து எத்தனை பேர் வராங்கிறத பொறுத்து தான் வந்து ஏதாவது எலெக்ஷன் இருக்குமாங்கிறது பார்க்கணும். ஏன்னா ஜென்ரல் கமிட்டி வச்சு தான் வந்து அந்த எலெக்ஷன் பார்க்கணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம எப்படி பண்ணலாங்கிறது வந்து இந்த வருஷம் தீபாவளி அப்போ வந்து அட்லீஸ்ட் வந்து அந்த ஈசி கமிட்டி வந்து ரெப்ரசன்ட் பண்ணணும் அந்த இடத்துல அப்படிங்கிறது தான் எங்களோட குறிக்கோளாக இருக்குது. அதுக்கு உங்களோட ஒத்துழைப்பு ரொம்ப முக்கியம். யார் யாரெல்லாம் வந்து வாலண்டியர் எடுத்து அந்த ஈசி கமிட்டிக்கு வரலான்னு இருக்கீங்களோ முன்னாடி சொல்லுங்கள். ஸோ அதுக்கு வந்து நம்ம தீபாவளி ஃபங்க்ஷனே வந்து அவங்களோட லீடர்ஷிப்பில் வந்து அது நடக்கிறதுக்கு தான் பார்த்துட்டு இருக்கிறோம். அது பார்த்தீங்களா? ஸோ மெயினாக இவ்வளோ கமிட்டி பாலாஜி சொல்கிறாரு, படிக்கிறதுக்கே நமக்கு ஒரு நேரம் ஆகும். ஆனால் அத்தனை பேர் தேவைப்படுது. அதுதான் பேசிக்காக. வாலண்டியர்ஸ் இல்லாமல் தமிழ் ஸ்கூலும் இல்லை, தமிழ் சங்கமும் இல்லை. அதனால் எல்லாரும் தயவுசெய்து கொஞ்சம் கான்ட்ரிபியூட் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கீங்களா? வருஷம் பண்ணிட்டு இருக்கோம். மேக் இட் ஹேப்பன். பட் இது வந்து இன்னும் வந்து கொஞ்சம் ஆர்கனைஸ்டா இன்னும் வந்து லைக் அந்த டைமுக்கு மொமெண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து தேடாம இருக்கிறதுக்கு எப்பயுமே இதுதான் இந்த குரூப் இருக்காங்க அப்படிங்கிற வந்து ஒரு சப்போர்ட் இருக்கும்போது வந்து லாட் மோர் ஈஸியர் ஃபார் அஸ் டு பிளான் அதுக்காக தான். இந்த எலெக்ஷன் இந்த எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி வந்து 2 years. வாலண்டியர் குரூப் வந்து தே வில் பி ஆல்வேஸ் அவைலபிள். அந்த வாலண்டியர் வந்து ஆப்வியஸாக நீங்கள் பண்ண உங்களுக்கே வந்து ஒரு ஈடுபாடு கிடைச்சி நீங்கள் அடுத்த லெவலுக்கு அடுத்த 2 வருஷம் கழிச்சு நீங்கள் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி போட நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணி நீங்கள் இன்னும் பார்த்தா உங்களோட விஷன் வந்து நீங்கள் கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு பார்க்கணும். அதுதான் பார்த்து சொல்ல வந்தது. அவ்வளோதாங்க. அதான் இப்போ வாலண்டியருக்கு வந்து ஒரு சர்வே மாதிரி ஒன்று கடைசியாக இருக்கும். அதுலேயே வந்து ஈஸிக்கான இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களும் வந்து அதில் வந்து
லைக் ஆட் டீடைல்ஸ் எந்த ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்கான ரோல்னாலும் சரி அல்லது ஜென்ரலாக வந்து அந்த ஒரு லீடர்ஷிப் அப்படிங்கிறத இருந்தாலும் சரி எப்படி வேணாலும் தான் கடைசியாக சொன்னாங்க ப்ராப்ளி வந்து விட்டு வில்ஃப்ரெட் டு பெஸ்ட் எண்ட் ஆஃப் திஸ் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குங்களா? நான் திங்க் நான் கேன் மீட் அவர் லிட்டில் ஃபாஸ்ட் கேட்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஈஸி வராங்க எதுக்குங்க ஐயோ அது வீடியோ You have a chance till Diwali, okay? But we have to form, okay? Form பண்ணியே ஆகணும், okay? We have to, at least we have to fill EC chair, vice chair and treasurer and secretary. We have to fill that position, okay? 20 days பண்ணாதான் நம்ம தீபாவளிக்கு டேட் புக் பண்ணனும், ஹால் புக் பண்ணனும். ஸ்டார்ட் ஆகும் தானே வர. ஏன்னா தீபாவளி இந்த ரொம்ப குயிக்கா வருது. Thank you. நான் இப்போ வந்து நிறைய நாங்கள் இந்த குரூப்பில் மெசேஜ் போட்டு கம்யூனிகேட் பண்ணி அப்டேட் கொடுத்து நீங்கள் எல்லாரும் வந்ததுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. அதே போல் சிறு பிள்ளைகள் பொம்பளை பிள்ளையாக இருக்கட்டும் ஆம்பளை பிள்ளைங்களாக இருக்கட்டும் இன்ட்ரெஸ்டாக வந்து எல்லா விளையாட்டுலையும் கலந்ததுக்கு நன்றி. அதுக்கப்புறம் இந்த நிகழ்ச்சியில் வந்து நாங்கள் ஸ்நாக்ஸ் சர்வ் பண்ணோம், ஜூஸ் கொடுத்தோம், சில வாட்டர் அந்த மாதிரிலாம் கொடுத்தோம். அது மட்டும்தான் இந்த தடவை பிளான் பண்ண முடிஞ்சது. இதுக்கு மேலே பிளான் பண்ண முடியல. இந்த ஃபுட்டுக்காக நாங்கள் நினைக்கும் போது எனக்கு தோணுது வந்து பர்கர் கொடுத்தா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இட் இஸ் ஈஸி டு மேக் அண்ட் வீ கேன் சாட்டிஸ்ஃபை எவ்ரிதிங். பட் இந்த தடவை நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து 160 கவுண்ட். அதுக்கு தேவையான குவான்டிட்டி தான் வாங்கணும். இந்த விளையாட்டு நடந்துருக்கும்போது சிறு பிள்ளைகள்லாம் வந்து சிக்கன் கேட்டாங்க, அதனால கொஞ்சம் காலி ஆகிடுது. இப்போ அடுத்தால ரெடி ஆகிட்டு இருக்கு. அதனால அதுக்கு வந்து நீங்கள் எல்லாம் மன்னிச்சுடுங்க. உங்களுக்கு தாராளமாக இருக்குன்னோ திரும்ப வந்து சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்கு. அடுத்த ரவுண்டு விளையாட்டு முடிச்சுட்டு திரும்ப வருவோம். இன்னும் விளையாட்டு இருக்குது, இந்தியாவில் 20 ஆட்டம் இருக்குது. அதுவும் அதுக்கப்புறம் இந்த ஃபுட்டு பண்ணுறங்கும் போது அதுக்கு ஃபண்டு வேணும், எதுக்குமே மணி வேணும். மணி வேணும்போது நான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு சிலர்கிட்ட கலந்து ஆலோசித்தேன். இப்படி ஒரு ஐடியா இருக்குது, ஏதாவது நம்ம ஸ்பான்சர்ஷிப் பண்ணுவீங்களா அப்படி கேட்டதில் முதல் ஆள் வந்து பாண்டியன். அவங்கக்கிட்ட நான் கேட்டேன், ஆனால் இப்படி ஒரு கோடை விழா இருக்குது, அந்த விழாவுக்கு எனக்கு அது தொடங்குறது வந்து அவங்க கிட்ட தான் பாண்டியன்னு சொன்னேன். இப்படி கோடை விழா நடத்துகிறோம், நீங்கள் ஏதாவது ஸ்பான்சர் பண்ணலாம், ஒன்றும் கவலைப்படாத, எவ்வளோ வேண்டாம், இல்லைண்ணே அவ்வளோ வேண்டாம், இல்லை வேண்டாம், நாங்கள் உங்களை மாதிரி ஒரு 4 பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னேன். அடுத்தபடியாக போனவங்கன்னா பாலா தர்மலிங்கம், அவர் இல்லை இங்கே இல்லை, அவர்கிட்ட கான்டாக்ட் பண்ணேன். அவரும் நான் கான்டாக்ட் பண்ணேன். அடுத்தது 3ஆவது கான்டாக்ட் பண்ணது அன்பரசன்ட்ட கால் பண்ணி அவர்கிட்ட கேட்டேன். அவரும் ஒரு வார்த்தை யாருமே மறுதளிக்கலை. இப்படி அடுத்தது வந்து யுவா என்னோட கூட வேலை பார்க்கக்கூடியவர், அவரும் உடனே சொன்னார், $100 $200 எவ்வளோ வாங்குவோம், அவ்வளோலாம் வேண்டாம், நாங்கள் எல்லாம் கடைசியில் வந்து யுவா அப்புறம் யுவா கூட ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க விக்னேஷ், அவரும் வந்தாங்க. அப்புறம் ஃபெலிஷா ரோச்சிட்ட பசங்க ரோச்சும் ஆட் ஆகிட்டாங்க. அப்புறம் ஜேம்ஸும் ஆட் ஆகிட்டாங்க. இப்படி பார்த்தாங்க இந்த தடவை நமக்கு ஃபுட்டு சப்ளைக்காண்டி கொடுத்தாங்க. எங்களோட இன்டென்ஷனே வந்து இந்த ட்ரிப் யார்ட்டையும் எதுவும் கேட்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் we thought of we do it ourselves actually. board of directors தான் பண்ணணும்னு நாங்க பண்ணதே ஃபர்ஸ்ட். we don't want to ask anything because Diwali festivalலாம் வருது, so we have to ask more help from you guys actually too. So that's what we thought initially, but it came volunteers came and asked for hey we will do it actually too. So அப்புறம் வந்து நான் ஆஃபீஸில் சோபனாவும் சுரேஷ் கண்ணனும் சோபனாவை நான் ஆஃபீஸில் பார்த்தேன். சோபனாட்ட இப்படி சொன்னேன், இல்லை பைசா கம்மி பண்ண ஃப்ரீயாக பண்ணுவோம். ஒன்று நானும் அப்போ கான்ட்ரிபியூட் பண்ணுவேன், அவங்களே ஆட் பண்ணேன். அதுக்கப்புறம் வெங்கட் விஜயராமன் அவர் தான் இந்த லெமன் ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணது. அவர் சொன்னார் நான் ஒரு பாட்டு ஸ்பான்சர் பண்ணுறேன்னு. அப்புறம் எங்கள் கூட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸில் பால ராமசாமி அவரும் நானும் பண்ணுறேன் அப்படின்னாரு. அப்படி எல்லாரும் சேர்ந்து ஷேர் பண்ணி தான் இந்த இதை அச்சீவ் பண்ணியிருக்கோம். ஆனால் இதில் சில குறைகள் இருக்கலாம், அதுக்கெல்லாம் சாரி.
நிறைய இருந்ததுன்னா சொல்லுங்க தவிர கான்செப்ட் எல்லாருக்கும் நன்றி. கேட்டவங்க யாருமே கேட்டவங்க எல்லாருமே நான் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு கூடுதல் தருங்க. நான் எனக்கு அவ்வளோ வேண்டாம், இவ்வளோ போதும் அப்படிங்கிறது. அந்த அந்த விஷயத்துல எனக்கு வந்து அந்த ஃபுட்டுக்காக ஸ்பான்சர் பண்ண எல்லாருக்கும் நன்றி. நான் யாரையும் மறக்கலன்னு நினைக்கிறேன். மன்னாரி சர்பத்து எங்களுக்கு கார்த்திக் ராஜாவும் ஈஸ்வரன் கார்த்திக் எங்களுடைய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் சொல்லுவாங்க. நான் அவங்களுடைய காஃபி தான் எனக்கு நல்லா பிடிக்கும். ஆனா அவங்க அப்படி இந்த இதுக்காக உறுதுணையா இருந்த எல்லாருக்கும் நன்றி. நான் யாராவது விடுவிட்டு இருந்தாலும் தேங்க்ஸ் தான் சொல்லணும். நாங்கள் பேசிட்டு இருக்கும்போது we are will keep it very simple, only coffee and snack மட்டும் போதும். சின்ன ஸ்நாக் எடுத்து அடிச்சிடலாம் அப்படி தான் நாங்கள் பேசிட்டு இருந்தோம். ஆனா இவர் தான் இனிஷியேட்டிவ் எடுத்தார். இல்ல இவரும் பாலாவும் தான். we have to say thanks to Bala and Wilford. இல்ல பாலா கேட்டாரு பஜ்ஜி போடுவாரு. ஆனா பஜ்ஜி போட்டா பசங்க எல்லாம் சாப்பிட மாட்டாங்க. எங்க வாழ்க்கை பசங்க எங்களுக்கு பசங்க தான் வேணும். எங்க ஜெனரேஷன் அடுத்த தலைமுறை அவங்கதான் வந்து அப்புறமா இந்த கேமை கண்டக்ட் பண்றதுக்கு வாலண்டியர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி குரூப்லேயே தான் அறிவிச்சோம். அந்த குரூப்ல அறிவிச்சதை பார்த்து அவங்களாட்டே ரெஜிஸ்டர் பண்ணது வந்து 90% அவங்களாட்டே பண்ணாங்க. ஒரு சிலரை மட்டும் நான் பர்சனலாக கால் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு அப்படி பார்த்ததுல இப்போ அந்த சாக்கருக்கு முன்னால் நின்று நடத்துறது வந்து முத்து நடத்துனது. நான் வந்து கோல் கீப்பர்லாம் எனக்கு ஐடியாவே இல்லை. ஆனால் அவரே சொன்னார் பேரண்ட்ஸை கோல் கீப்பராக விடலாம், அப்போ நல்லா ஃபன்னாக இருக்கணும். ஆனால் கேம் எப்படி போச்சுன்னு தெரியாது. ஆனால் அப்புறம் அவருக்கு சாக்கர் கூடால அன்பரசன் வந்து ஐசோ கேம்ல வந்து ரெஃப்ரியா இருக்காரு, கோச் அவரும் சேர்ந்துருக்காரு. ஆனா அவர் இன்னைக்கு கலந்துக்கிட்டாருன்னு எனக்கு தெரியும். அவருக்கு ஒரு நன்றி. எதுக்காகனா இன்னும் நம்ம இதே மாதிரி பல நிகழ்ச்சிகள் நடத்தும்போது அவங்களுடைய ஒத்துழைப்பு வேணும். முத்து ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு யூ அண்ட் அன்பு, உங்களுக்கு நன்றி. அப்புறமா வந்து வாலிபால் கேம் வைக்கிறதுக்கு ஆள் வேணும். அப்போ அதில் வந்தது பாலாஜி சண்முகம், அவர் ஒரு பிளேயரு. இளங்கோ கிருஷ்ணன் அவரும் ஒரு பிளேயரு. கார்த்திக் ராஜா அவரும் ஒரு பிளேயரு. அவங்க 3 பேர் வாலிபால். இந்த 3 பேர் இல்லாம யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க தெரியல. எனக்கு நான் பார்க்கல. ஆமா யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க. சுரேஷ் அவர் மெயின் பிளேயர். அவர் அவங்க எல்லாருக்கும் வாலிபால் நடத்துறது சிறப்பாக நடத்துறது நன்றி. நான் அடுத்தது வந்து கோகோ கேமுக்கு வந்து என்கிட்ட வந்து தனியாக வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க நிறைய பேர். இந்த கேம் நல்லா இருந்தது அப்படின்னு கேட்டாங்க. அதான் நீங்க ரெடியா இருந்தாங்கன்னா நீங்க நடத்திக்கிறீங்க. ஈஸ்வரிக்கு அதுக்கு நன்றி. அது போல ப்ரோபால்னு வந்தாங்க. எனக்கு வந்து ஒரு லேடிஸ் டீம் ரெஃபரி டீமை வைக்கலாம். அப்போ முதல்ல வந்து நனவு வந்து ஜனவரிகிட்ட கேட்டேன். அவங்க ஓகே அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு ஒரு சில காரணங்களால அவங்களால வர முடியல. அதுக்காக சுபாஷினி அதுக்கு கேட்டாங்களா? அப்புறம் வந்து புவியரசன் அவரு அவரு என்னோட நண்பர் 10 வருஷமா தெரியும். நான் எது சொன்னாலும்
மறந்துட்டு மாட்டாரு. நாங்கள் ஆஃபீஸில் சண்டை போடுற காஃபியில், ஆனால் வெளியே வரும்போது வாலிபால் பாட்டு நான் மட்டும் வேற மாதிரி அப்புறம் வந்து சின்ன பசங்க எப்படி entertain பண்ணுவாங்க. அப்புறம் எனக்கு முதல்ல தோணுது வந்து நம்ம கோல் எங்கள் ஊரில் காய்ச்சின்னு சொல்லுவாங்க, இந்த ஊரில் மார்பிள்ஸ். இந்த பேர் வந்து கோலி. கோலிக்கு வந்து ஒரு 3 பேர் இருந்தாங்க. தாசன், நந்தகுமார், சதீஷ். அந்த கோலிக்கு எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துட்டாங்க. பிள்ளைங்களும் நல்லா என்ஜாய் பண்ணி ஆடிருக்காங்க. அதுக்காக உங்களுக்கு நன்றி. அடுத்தது வந்து என்ன ஒரு சின்ன பிள்ளைங்களுக்காக ஒரு கேம் திங்க் பண்ணது வந்ததுன்னா கைட் மேக்கிங். அது வந்து கைட் மேக்கிங் பண்ணாங்கன்னு தெரியல. ஆனால் அந்த கைட் மேக்கிங்காக வந்தவங்க நிர்மல் சிங்காரம், பால் பாண்டியன், ரமேஷ் கிருஷ்ணன், அவங்க 3 பேரும் இதுக்காக ஒரு ட்ரையல் பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த லைவ் ஸ்பாட்டில் வந்து பேப்பர்லாம் போகும்போது எப்படி கைட் பண்ணணும், எப்படி பழக்கணும். ஆனால் அவங்களுக்கு ஒரு கீ டெக்னிக்கை வந்து மறந்துட்டாங்க. அதுதான் அந்த அதுக்கு பேரை மறந்துட்டாங்க. சூச்சமா அது வந்து அந்த சூச்சமா எனக்கு தெரியும். நான் போய் கற்றுக் கொடுத்தேன். அந்த கைட் மேக்கிங்க தெரியல, பசங்க என்ஜாய் பண்ணாங்களான்னு. ஆனால் அவங்களுக்கு இன்டர்நெட்ல வந்து எப்படி அதை ப்ளே பண்ண வைக்கிறது, அந்த இதை வந்து கலை தெரியாமல் அந்த அந்த நூல் 2க்கு இடையில நூல் கட்டணும். அதுக்கு ஒரு மெஷர்மெண்ட். அந்த மெஷர்மெண்ட்ல கட்டினா மட்டும்தான் ராக்கெட் சயின்ஸ் இதெல்லாம். ராக்கெட் சயின்ஸ் அது ஈஸியா சொல்லி கொடுக்க மாட்டோம். அப்புறமா வந்து பாஸ்கெட் பால்னு எனக்கு நினைவு வந்தோடனே நம்மளுடைய தமிழ் பேரண்ட்ஸோட ஒரு கிட்டு சீனியராக ஸ்கூலில் இருக்காப்புல. அவர் வந்து பாஸ்கெட் பால் விளையாடுவார் ரெகுலராக. அவர்கிட்டயே நான் கேட்டேன், ஒரு ரூல்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி நீ வர முடியல. இன்னைக்கு அவருக்கும் வந்து அவர் ஒர்க் பண்ணுறாரு இந்த சம்மர் பிரேக்கில். அதனால் அவர் வர முடியல. அது வேறு யாராவது பாலா தர்மபுரி மூத்த பையன் சந்தோஷ் பாலா, அவர் வர முடியல. அந்த ரூல்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி அதை எப்படி கண்டக்ட் பண்ணணும்னு கொடுத்துருக்காரு. அதை கண்டக்ட் பண்ணுறதுக்கு வந்து விஜய் கணேஷும் வெங்கட் ஜெயராமன். அவர் வந்து வெங்கட் ஜெயராமன் வந்து கிச்சன்லேயே மாட்டிக்கிட்டாரு. அவரும் விஜய் கணேஷும் சந்தோஷ் பாலாவும் அது எந்த அளவுக்கு போச்சுன்னு தெரியல. நீங்க எல்லாம் நல்லபடியா கடைசி நொண்டியா அது வந்து அதுக்காக 2 பேர் வாலண்டியர்ஷிப் பண்ணி அவங்க நேரத்துக்கு ரூல் போடுறாங்க. அவங்களுக்கு நைட் வந்து இவங்களும் ரெடி பண்ணிட்டாங்க. அது வேற யாரும் ஷாலினி அதாவது இதை வந்து பாலாஜி சொன்னாரு, எல்லாருமே சொன்னாங்க, இந்த வாலண்டியர்ஷிப் இல்லாம எந்த ஒரு நிகழ்ச்சியும் நடத்த முடியாது. அதனால இந்த நிகழ்ச்சிக்காக வாலண்டியர்ஷிப் பாட்டு ரெஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு நன்றி. நான் கூப்பிட்டு எனக்கு சப்போர்ட்டா இருந்தவங்களுக்கு நன்றி. கடைசியா எனக்கு கிச்சன்ல கோச் வந்து எனக்கு வந்து ஷாப்பிங் பண்ணது வந்து கிச்சன்ல அவருக்கு ஒரு கையில அவர் வண்டியும் ஓட்டுறாரு, லாங்கும் ஓட்டுறாரு, ஏன் கிச்சனோட அப்படின்னு சொல்லி அவரே கூப்பிட்டு வந்து கிச்சன்ல விட்டு. அப்புறம் வெங்கட் ஜெயராம் வந்து கிச்சன்ல தான் ஃபுல்லாக சிக்கன் பேட்டிஸ் மட்டும் தான் நான் பண்ணுவேன். வெஜிடேரியன் ஃபுல்லாக அவருக்கு கையில் கொடுத்துட்டேன். அவர் தான் வெஜ்ஜும் பண்ணும் எல்லாமே மேக் பண்ணி. ஏதாவது தவறு இருந்தால் அவர் எடுத்து
வராது. கல்லு வேணா நானே பகிர்ந்தாரு. அதனால எல்லாம் அந்த அந்த எங்களுக்கும் நன்றி, ரோச்சுக்கும் நன்றி. அப்புறம் இந்த இங்க வந்த பிறகு சில பொருட்கள் நம்ம தேவைப்படும். அதாவது விசில், அப்புறம் சாக் பீஸ், இது ரெண்டும் வேணுமே அப்படின்னு சொன்னோடனே லூயிஸ் பிரதீப் வந்து அவரே சொன்னார், நான் போய் வாங்கிட்டு வரேன். அவரை விழா தொடங்க கேம் எல்லாம் தொடங்க முன்னால அவரை அனுப்பி விட்டேன். அவர் அனுப்பி விட்டாரு. அப்புறம் இப்போ சாப்பாடு நடக்கும்போது பர்கர் பண்ணி காலையிட்டு அதுக்கு 2 பேர் அனுப்பி விடுறது. அது ஜாஸ்லின் அண்ட் பிகேபி. இதுவும் இல்லாமல் இந்த விழா நடக்கும்போது இந்த கிரவுண்டு விழா மாதிரி ஃபீல் ஆகுனது நேம் போர்டு வச்சோம். நேம் போர்டுக்காக இளங்கோ நிறைய ஸ்பெண்ட் பண்ணி ஐடியா கிரியேட் பண்ணி ஒரு இந்த போர்டு வந்து எதுக்காகனா இந்த கிரவுண்ட் வந்து விழா நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரணும். நம்ம வந்தோம்னா அதுக்காக ஒவ்வொரு போர்ட்லையும் வைக்கிறதுக்காக ஒரு போஸ்டர் வச்சு அதை ஸ்டிக் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் வாங்கி எல்லாம் வாங்கிட்டு வந்து இளம்போகள் வாங்கி இந்த பேனர் வந்து அவருடைய ட்ரீம் ஐடியா. அதை வந்து அவர் ஆல்ரெடி 2 வீக்ஸ் முன்னாடியே டிசைன் பண்ணி இந்தியாவில் வந்து பிரிண்ட் பண்ணி அனுப்பிவிட்டாரு. இந்தியாவில் வந்து யார் கொண்டுருந்தாங்கன்னு தெரியல, கொரியரில் வந்துருக்கு. ஆனால் பேனர் நல்லா தான் இருக்கு. எனக்கு நல்லா தான் இருக்கு. அதாவது வேலை கூலி என்னன்னா செமத்து கூலி 8,000. ஏதோ ஒரு பழமொழி. அது செஞ்ச அது பிரிண்ட் பண்ணி வந்தது வந்து சீப்பாக வந்துட்டு அதை அசம்பிள் பண்றதுக்கு 20 பேர் 1 hour அசம்பிள் பண்ணிருக்காங்க. அந்த பேனர் அசம்பிள் பண்ணி கொடுத்தவங்க நன்றி. நன்றி. மற்றபடி விழாவுக்கு வந்த எல்லாருக்கும் நன்றி. இதே போல நம்ம ரிசீவ் பண்ணணும். ஏதாவது குறை இருந்தால் நீங்கள் உங்கள் இமெயில் அட்ரஸுக்கு அனுப்புகிறேன். அதில் உங்களுடைய ஃபீட்பேக் அனுப்பலாம். ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் வேணும்னா அடுத்த வருஷம், இந்த வருஷம் குறைவாக இருக்கிறது அடுத்த வருஷம். தேங்க்யூ.